லிமிட்டான ஏரியா. லியோவின் குண்டி பகுதி. லியோவின் குண்டி பகுதி க்ளோஸ்அப்பாக வெட்டி கொண்டு இருக்கின்றார். ஏர்னடா டேய். குண்டி வெட்டும் போது மட்டும் எப்படி கோஆபரேட் பண்ணுறீங்க? எனக்கு புரியலையே உன் கதை தான் கதை. இது அண்ணன் அழகாக்கிடுவான். மொட்டை போட்டுருவோம் ஒரு சாமி. இல்லை மொட்டை போட்டுருவோம் உனக்கு. ஏன் சாமி? ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு our சேனல். நான் தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ரொம்ப நாளா நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க லியோவோட பாத் அந்த என்னது டே ரொட்டீன் vlog போடுங்கன்னு சொன்னீங்க. லியோ குளிப்பாட்டுறத vlog போட சொன்னீங்க. லியோ ஹேர் கட் பண்றத vlog போட சொன்னீங்க. ஸோ வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல ஒரு விஷயம் பண்ண போறோம். என்னன்னா லியோக்கு ஹேர் கட் பண்ண போறோம். ஸோ அந்த vlog தான் இந்த ஃபுல்லா பார்க்க போறீங்க. வாங்க இப்போ vlog குள்ள போலாம். ஓகே, ஹேர் கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பசங்க 2 பேர், நம்ம ஃப்ரெண்ட்ஸு குட்டி பசங்க வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து ஹேர் கட் பண்ண எல்லாமே ரெடி பண்ணிட்டுங்க. பாருங்க, எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லியோவை பாருங்கள், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க லியோ? சரி சரி சரி, உன்னை கூப்பிட்டாலே வந்துடுவான் இவன். ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஏரியா பசங்க. பெட் ஷாப்பில் வந்து, ஆமாம் தெரியுதாவா நீ இருக்கடா, என்னடா நீ இந்த விலாகில் நீ வந்துருவாடா நீனு. கண்டிப்பா. ஸோ வந்து இப்படி இருக்கிற லியோ எப்படி மாற்ற போகிறான்னு மட்டும் பாருங்க. என்னடா மாஸ் பண்ணிடுவியா? சரி ரைட்டு. பிள்ளைய வந்து அப்படி சிங்கக்குட்டி மாதிரி மாற்றணும். என்ன நடம் பிடிக்கிறான் பாருங்க. இதுதான் நான் ஆச்சு. 2 இடத்துல மட்டும் அப்படி இருக்குல்ல. எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருச்சோ, முடி வலிச்சு அப்படியா? வந்துரும். ஆனா எத்தான் வந்துரும். லியோ சாங், லியோ அட அட அதெல்லாம் படுக்க வச்சிருவாரு. சேர் மேல படுக்க வச்சு அழகா குளிப்பாட்டணுமா? ஆமா, வெட்டிட்டே குளிப்பாட்டிடலாம். அப்படின்னா ட்ரையர்னா இருக்கு. என்னால ட்ரையர்னு சொல்லாம க்ளோரிங்கிற என்ன கதை நீனு? அப்பா நீ பெட் ஷாப்பில் வேலை செய்கிற தெரியுது. நம்ம கையில் காட்டிக்கிட்டே. லியோ நினைப்பான் என்னை வச்சு காமெடி பண்ணலையே அப்படின்ட்டு. இரு சாமி, அண்ணன் வெட்டி விடுவான், அழகா வெட்டி விடுவான் மாதிரி பொண்ணு. அவங்க அம்மா வந்தால் தான் அமைதியாவாங்க. இது அண்ணன் அழகாக்கிடுவான். மொட்டை போட்டுருவோம் ஒரு சாமி. இல்லை மொட்டை போட்டுருவோம் உனக்கு. ஏன் சாமி? மொட்டை லியோன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ எல்லாம் ஹேர் கட் டைரெக்டாக கண்ணாண்ட ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். பார்த்து எதுவும் சேஃப்டியா அதுதானா? சரி சரி இருப்பா சரி ஆட்டா சரி லியோ. ஒன்றும் இல்லை. அல்ல ஏய் அமைதியா இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்பா இங்கே தான் இருக்கேன்.
உண்மை இல்லடா, ஏன்டா இப்படி பயந்தாங்குழி பயந்தாங்குழி பயந்தாங்குழி. இதா 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 ரொம்பலாம் கிரேஸ் பண்ணனா பார்த்துக்கோ. சொன்ன பிரியா. சரி சரி அம்ஜிங்க. சரி சரி. ஏய் அம்ஜி கொஞ்ச நேரம் ஹேர் கட் பண்ணிட்டு தான் இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. சரி சரி. ஏய் கடிக்க மாட்டான், கடிக்க தெரியாது இது. ஓ அவங்களாம் நினைக்காத. ஆஹா கடிக்க மாட்டான்டா. இந்தா இந்தா அதான் பயமாகுது. எல்லா பேரும் எவ்வளோ பேர் குருமையாக இருந்தாலும் கண்ணு தானே போய்க்குவாங்க. ஆட்டிட்டானா இந்தா சரி சரி விடுங்க. மற்ற இடத்துல போடு, அதுக்கப்புறம் கூட அதை போட்டுக்கலாம். சமா கண்ணில் முடிச்சுட்டேன்னா காதுக்கு வந்துடலாம். பாஸ்கியில் வெட்டிடலாமா? அப்படின்னா பாஸ்கினா என்னடா ஒன்று சொல்கிறான். ஓ காதுண்ணா. ஆ ஏய் கிடையாது, கடிக்க தெரியாது. அதுக்கு ஒரு டம்மி பாவா இது. ஹாய், என்ன அப்பா கடிப்பியா? வாண்டிங்க தெரியாது, கடிச்சாலும் வலிக்காது. ஊசி ஈஸியெல்லாம் போட்டாச்சு. முடிதான் விட்டு வந்திருக்கான். சரிடா சரிடா சரி. லியோ எல்லாத்துக்கும் குச்சி நான் தலையை மட்டும் அமைச்சி குச்சிக்கணும். ஏய் என்னடா 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 மாதிரி குச்சிங்களா? கழுத்தை மட்டும் இப்படி குச்சிக்கோங்க. திவ்யா வந்தால் தான் சரி போட்டு வருமோ? திவ்யா கூப்பிடுறேன். ஏய் உள்ளவா. திவ்யா படுக்க போட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ 4 பேர் சேர்த்து அப்படின்னு நினைப்பான் அவன். இவ்வளோ நேரம் அடங்கலடி, நீ வந்தவன தான் கம்முன்னு கிடக்கு. இப்போ குண்டி பகுதியை வந்து வெட்ட போகிற முடிய என்ன பவலிக்குதா? சரி அப்போ இது என்ன பகுதி சொல்லு. ஏன்பா ஏன்பா வலிக்குதா? வலிக்குதா? சரி சரி சரி. சீவும் போது எப்படி உன் பிள்ளைக்கு வலிக்குது? சீன் போடுதா? கட்டி இருக்கு அங்க பாரு, அவன் கடிக்கிறாங்க. நோ ஃபுல்லா நாட்ஸ்னா அதுதான் நான் 0 போட்டு விட்டுறலாம்ன்றேன். 0 போட்டு விட்டுருங்கிறேன் நான். அதை தான் நானும் சொல்கிறேன், வெயில் காலம் தான் 0 போடு. அவங்க தான் திவ்யா 0 போட்டுட்டோம். ஏன்னா நான் அந்த இது அது பேர் என்ன நாய்ஸ் என்னமோ சொன்னீங்க. நாட்ஸ் அதுக்கப்புறம் ரேஷஸ் அதெல்லாம் அந்த வெள்ளை வெள்ளையா இருக்குல்ல, அதெல்லாம் போகணுன்னாக்கா ஃபுல்லாக ஒரு 0 போட்டு அது என்னமோ சொன்ன தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய் தடவி இங்கே இருக்கும் முகக்கட்டைக்கு செக்கில் ஆத்துற எண்ணெய் அடிச்சு புறத்து போடுவேன். ஃபுல்லா எடுத்துட்டா நல்லா இருக்கும், வளரணும். பார்க்க எப்படி தெரியுமா இருப்பான்? 0 போட்டோன்னா ஏலியன்ஸ் மாதிரி இருப்பான். கரெக்டா? ஆல்ரெடி அவனுக்கு அது காட்டு எனக்கு ஒரு second. ஏய் நீ வந்து அந்த பார்த்தா அந்த பிள்ளை விடாதுடா. ஐய ஏய் அவன் என்ன ஃபேஷன் ஷோவாக போகிறான் வெட்டுறதுக்கு? அப்படிலாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன ஏன்டியோ ஏன் சீனு? எல்லாரும் அப்புறம் வீடியோல ஒண்ணுதான் கழுவி ஊத்துவாங்க. ஐயோ அதுல கொஞ்சமா பண்ணுடா, அதுல கொஞ்சம் பண்ணு, அவ்வளோலாம் ஃபுல்லா வேணாம். இப்போ இதுல நீ 0 பண்ணேன்னு வச்சுக்கோயேன், இதுல 0 பண்ணா நான் முக்காவாசி இவ்வளவு கையிலே வெட்டி விட்டுறலாம்ன்றீங்களா? சிசர்லயே லேட்டாவுங்க. 0 போட்டா என்ன பண்ணுவேன்? 0 பண்ண என்ன பண்ணுவேன்? 0னா ஒரு ரேடியா வச்சு விட்டுற வேண்டியதான். வெறும் சதம் மட்டும்தான் இருக்கும்டா அவனுக்கு. தோல் மட்டும் முடி இருக்காது. நீ அந்த கொஞ்சம் முடி விட்டுட்டு பண்ணா கூட ஓகே தான் எனக்கு. சரி நான் அப்படியே நான் ஃபுல்லா நாட்ஸ் எடுத்து விட்டுறேன். நீங்க 30 மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களா? நீ நாட்ஸ் மட்டும் எடுத்து விட்டுரு. நாட்ஸ் எடுத்து விட்டு ஃபேஸ் ஆல கட் பண்ணி விட்டுருவேன். சரி திவ்யாவை கழுவி ஊத்துறான் இல்லையோ. நீலாம் தாயிலடி, நீலாம் பேய்டி பேயிட்டு அப்படி அவன் சொல்லனாலும் அப்படியே நீங்க வாய்ஸ் கிரியேட் பண்ணி போட்டுருக்கீங்க. உண்மையை சொல்லு, அவன் அப்படிதானே இப்போ குலைக்கிறான். இதை விடுங்கடா விடுங்கடான்ட்டு.
டேய் ஒழுங்கா காட்டுறா, இதான் ஊசி போட்டுருவேன். ஆஃப் பண்ணேனா என்ன வாயில இருக்க வெட்டவே விட மாட்டான் காய்ஸ். அங்க பாருங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் பாரு. எங்கேயாவது முடிவெட்ட கோஆப்ரேட் கையை பிடிச்சி கடிச்சு விட்டுறாரு. கோஆப்ரேட் பண்ணுவா பாருங்க. அவன் வந்து இந்த பசங்களாம் வந்து இவரோட விளையாட வந்திருக்காங்க போல அப்படின்னு சின்ன விளையாண்டுட்டு இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நாங்க என்னன்றது இதுதான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. 1/2 மணி நேரத்துக்கு மேலேயும் அங்கே பாருங்க கதவை தொடங்கி நான் உள்ள போறேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு. ஒரு டாட் கூட கட் பண்ணல நாங்க. மொத்தத்துக்கு எங்கடா இதுதான் கட் பண்ணிருக்கோம். 1/2 மணி நேரமா இதுதான் கட் பண்ணிருக்கோம். பாப்போம். ஆமா இந்த பாவுல கடிக்காத சுச்சு கடிக்காதன்றானா கடிக்கிறேன் அடிக்காதீங்க அப்பதான் வெளியே வராங்க. போர்க்களத்தில் பிறந்து விட்டோம். லியோ நீ போடுற அட்டகாசம் இன்னைக்கு நைட்டு 10 மணியா இருந்தாலும் உனக்கு வெட்டாம விடுறதில்ல. ஓ கண்ணு முட்டை. அப்ப கடிப்பியா கடியா கடிப்பியா அதாடி பண்ற. அழுத்தி பிடிக்கூடாது பார்க்குற தொண்டை கோயில டென்ஷன் பண்ணாதீங்க. இப்போ முடிஞ்சுப்பா இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த அண்ணாட்ட காட்டு நான் கண்ணில் போட்டுருவோம்டா. இது வேற குட்டி கண்ணா அந்த முட்டை கண்ணா வேணாம். முட்டை கண்ணா கட் பண்ணிடணும் கட் பண்ணணும் வேணாக்கா. இல்லை பண்ண மாட்டேன் கழுவுறதா அவனுக்கு அந்த பயம். நீ கொண்டு வரதான் அவனுக்கு பயம் தானடா. சரிம்மா இங்கே வர அம்மா வர பச்சை குழந்தைங்க தோத்துருண்டா இதுட்ட. குண்டி பகுதி க்ளோஸப்பாக வெட்டி கொண்டு இருக்கின்றார். குண்டி வெட்டும் போது மட்டும் எப்படி கோஆபரேட் பண்ணுறீங்க எனக்கு புரியலையே. உன் கதை குண்டி பகுதி வெட்டும் போது கோஆபரேட் பண்ற. இல்ல அவனுக்கு வீடியோ எடுத்துட்டோம்ல, அசிங்கமா இருக்குல்ல, மக்கள் பார்த்தாக்க அசிங்கமா நினைப்பாங்கன்ட்டு அடிச்சு பாரு. இப்போ முடி வெட்ட சொல்றாங்க கடிக்கிறான். இந்த இடத்துலலாமா வெட்டணும்? சோறு வேணுமா எவ்வளவு அட்டகாசம் பண்ணுது பாரு. ஏய் மூட்டு கோஆபரேட் பண்ணல. மூஞ்சிகளை முகரக்கட்டையில பாரு. மூச்சை விட்டு வச்சுக்கிட்டு வரணும் பாவமா. டயர்டாகி இப்பதான் லியோ கோஆபரேட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கான். மூஞ்ச பத்தியா பழைய 5 காசு மாதிரி. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? இப்ப மூஞ்ச பாக்குறான் நல்லா. இவன் மூஞ்ச என்ன பண்றான் ரொம்ப நேரமா. சரிப்பா நீ அமைதியா இரு, கோஆபரேட் பண்ணு. தூக்கம் வருதுக்கு எழுப்பி விட்டடா.
தூங்கிட்டு இருக்கு. டயர்டாகி தூங்குது. ஒரு போராட்டம். எவ்வளோ போராட்டம், 1 மணி நேரமா. முடி வெட்டியாச்சு ஒரு வழியா. மூஞ்சிக்கிட்ட வெட்டியாச்சு. ஏன்னா அதுக்கு மேலே வெட்ட விட மாட்டான் லியோ. அதனால கையை காட்டுங்க, கறி வாங்கின கையா. இப்போ அங்கே இங்கே பாருங்க திவ்யா கையை. கையை காட்டு திவ்யா. திவ்யா கையை பாருங்க கிழிச்சு அவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க லியோ. லியோ. ஒரு வேலை எல்லா பேரும் கச்சி முச்சாச்சு. லியோ இப்படி ஆக்கிட்டாங்க. டேய் மரியாதையா வந்துரு லியோ. லியோ கூப்பிடுறாங்க பாரு. இங்கே பாரு, இங்கே பாருடா டேய். கேமரா பாரு, கேமரா பாரு, கேமரா ரோல் ஆக்ஷன். வால் டிசைனா மாத்தியாச்சு. வால் அதே கட்சிது பாரு. வால் எடுத்துட்டா. ஏய் கடி கூடாதுடா. லியோ வந்து ஹேர் கட் பண்ணி இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். சோலி முடிச்சு. ஹேர் கட் பண்ணல, 0ல போட்டுட்டோம். ஃபுல்லாக 0ல போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சிசர் கட்டிங். ஆமாம், சிசர் கட்டிங். டாண்டர்ஃப் அதிகமாக இருக்கிறதுனால இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனல் டச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னடா வால் கட்சிடலான்னு பண்ணா வால். அங்கே தொட்டு இங்கே தொட்டு திவ்யாவே ட்ரிம் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு இவன் பண்ண அட்டுலியும். சோளமுத்தா 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 ஃபுல்லாக வந்து திவ்யாவே வந்து பண்ணி விட்டுட்டான். அந்த அளவுக்கு இவன் வந்து பசங்களை தொடவே விடலை. சோளமுத்தா ஃபஸ்ட்டு சாப்பாடு வைங்கக்கா. மூஞ்சியோ மாறிடுச்சு. ஃபைனல் டச் எப்படின்னு நான் லியோவுக்கு வந்து காட்டுற மக்களே, வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடு ஃபைனலாக அங்கே தொட்டு இங்கே தொட்டு நானும் திவ்யாவுமே வந்து முடிச்சிட்டோம். அந்த பசங்களை வந்து லியோ முடி வெட்டவே விடலை, ரொம்ப சிரமப்படுத்திட்டான். அதனால தான் நாங்களே வந்து லியோ பாருங்கள் இப்போ கூட கட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி. லியோ இப்படி ஆயிட்டானே. ஆக்சுவலாக வந்து இவ்வளோ ட்ரிம் பண்ணது கொஞ்சம் ஆக்வர்டாக ட்ரிம் பண்ணது ஏன் அப்படின்னாக்கா லியோக்கு வந்து டேண்ட்ரஃப் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்காக டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ஒட்டை நறுக்கிட்டு ஆயில் மசாஜ் மாதிரி தேங்காய் எண்ணெய் போட சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஹேர் கட். ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு வளர்ந்துடும். 10-15 நாளைக்கு லியோ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான். என்ன தியா? 10-15 நாளைக்கு அவன் பார்க்க முடியாது நம்மளாலேயே. சிசர் கொடுங்க. அவனோட முடியை பாருங்க எவ்வளோ முடின்ட்டு. இன்னுமே கட்டிங் போயிட்டு இருக்கு. எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன். இல்லையோ க்யூட்டாக இருக்குடா செல்லக்குட்டி. அம்மா ட்ரிம் பண்ணுறாங்களா? ஓகே. ரொம்ப பார்க்குமானோ உங்களுக்கு. அப்படியே இருங்க, ஃபோட்டோ எடுத்துக்குவோம். எடுத்து வாங்க. இப்படி ஆயிட்டீங்கடா. சரிடா ரைட்டு, முடிஞ்சிச்சுல திவ்யா? ஓகே. குளிப்பாட்ட போறியா? குளிப்பாட்டுங்க. நான் போய் ஃபஸ்ட்டு குளிச்சிடுறேன், என்னால் முடியலை, பசிக்குது. அவங்க அம்மா வந்து டிவி பார்த்துட்டு இருக்கா இங்கே. அவர் போய் எப்படி எகத்தாளமாக முடியை வெட்டினதும் போதும் ஒரு பகுமானமாக படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஏண்டா டேய், இந்த அம்மா ஆக்ஷன் பாருங்க. பகுமானம் கேட்குது உனக்கு, பகுமானம். தூக்கத்தை பாரு.
இந்த மாதிரி ஒரு பகுமானம், எப்படி ஒரு பகுமானம் பாருங்க இது. லியோக்கு வந்து ட்ரெஸ் போடுற தருணம் இது. போப்பா, பெட்டில் படுக்க சொல்கிறப்பெல்லாம் படுக்க மாட்டான். பெட்டில் படுக்க என்கிட்ட எங்கே வர்ற ஆக்ஷன் போடுறான். அம்மாட்ட தர்றேன், இந்தாப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் போட்டு விடுவாங்க. லியோவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு போடுற தருணம் இது. நான் திவ்யாமா ஃபைனலாக வந்து லியோவுக்கு வந்து ட்ரெஸ் போடுறோம். ஹேர் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ட்ரெஸ்ஸு போடுறோம். அம்மாவும் பிள்ளையும் ஒரே கலர் ட்ரெஸ். எப்படி இப்படி 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸு? அப்படிதானா? ஃபைனலாக அவுட்லுக் இப்போ வந்து லியோவோட ஃபைனல் லுக்கு பார்க்க போகிறீங்க. ஏய் ராஜா, ராஜாதி ராஜன், இந்த ராஜா அவன் நினப்பான் லியோ லியோன்னு எனக்கு பேர் வச்சு சிங்கம் சிங்கம்னு சொல்லி என்னை அசிங்கமாக்கிட்டியம்மா. ஒன்றும் பண்ணல சாமி. ராஜா, ராஜாதி ராஜன், இந்த ராஜா பூஜா தூக்காதே வேலை என்றும் பூஜா. நேத்து இல்லை நாளை இல்லை ஜிஞ்சிச்சா ஜிஞ்சிச்சா எப்போ உன்ன ராஜா ஜிஞ்சிச்சா ஜிஞ்சிச்சா. ஏய் என்னடா இது, லியோக்கு ட்ரெஸ் போட்டாச்சே. லியோ ட்ரெஸ் கடிக்காத, நல்லா இழுத்து விடு. சுசு போகிற இடத்துல மட்டும் கரெக்டாக இது பண்ணிக்கோ, ஏன்னா ட்ரெஸ்ஸு நினச்சி போடுவான். ஏன்னா குளிரும், அதனால தான் ட்ரெஸ் போட சொல்கிறேன். எங்கப்பா அவுட்லுக் காட்டு, எங்கப்பா நிற்க வைத்தியா பிள்ளைய, இங்கே பாருடியோ. ஐயையோ இது என்னடா இது, ஐயய்ய அப்பா கிட்ட வந்து படுத்துக்கிட்டியா, அப்பா கிட்ட வந்துட்டியா, அம்மாட்ட போ. என்ன சாமி, என்ன சவரம் இது, என்ன சவரமே, என்ன சவரமே, என்ன சவரமே. இதான் லியோவோட அவுட்லுக். லியோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. ஹேர் கட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கழுவி ஊற்றுங்க. ஏன்னா 0 போட சொன்னது நான் தான். ட்ரெஸ் கிடைக்குதே, ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேளு பாப்பா. ட்ரெஸ் எப்படி இருக்கு தம்பி, லியோபா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு உன் ஃபேன்ஸ் கிட்ட கேளு. கேளு, அங்க கேளு. கழுத்து ஒரு பக்கம் இருக்கு, இது ஒரு பக்கம் இருக்கு. போவேன் புள்ள. சேச்சோ சோறுடி பட்டு கொஞ்சு நட்டு கொஞ்சு நல்ல தங்க சவரண்டி, என்ன சவரண்டி, என்ன சவரண்டி கொஞ்சு கொஞ்சு. சரி ஓகே, லியோ டாட்டா சொல்லு எல்லாருக்கும். லியோ டாட்டா சொல்லு, லியோ டாட்டா சொல்லு. டாடா சொல்லுப்பா, டாட்டா சொல்லு, டாட்டா சொல்லு எல்லாருக்கும். ட்ரெஸ் கிடைக்குதே, டாட்டா சொல்லு, டாடா சொல்லு, டாட்டா சொல்லு. லியோ ஃப்ரெஷ்ஷாக குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு. என்ன திவ்யா, ட்ரெஸ் சொல்லு முடிச்சுக்கணும் ஒரு ட்ரெஸ் கட்டும். ஸோ வந்து ஃபைனலாக விலாகோட எண்டுக்கு வந்துட்டீங்க. லியோவோட அவுட்லுக் பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லியோ பாருங்கள் பாவப்பட்ட ஜீவன் மாதிரி ஆகிட்டான். ஏன்னா ஆக்சுவலி லியோவுக்கு வந்து டேண்டர்ஃப் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணிவிட்டு அவன் வந்து கொஞ்சம் ஆயிலெலாம் மசாஜ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆயில்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இப்படி வந்து ஒட்டை கட் பண்ணியிருக்கோம். ஸோ லியோ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லியோ பற்றி விலாக் நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதனால தான் இந்த விலாக் வந்து வேலை மெனக்கெட்டு எடுத்தேன். ஸோ இந்த விலாக் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறோம். பாய் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு விலாக் வரப்போகுது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே காய்ஸ், பாய்.